வணக்கம் ஆஸ்ட்ரோடெக் நேயர்களே. நம்ம நட்சத்திர குணங்கள் அப்படிங்கிற வரிசையில பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. சுவாதி அப்படிங்கிறதே ரொம்ப சுதந்திரமான நட்சத்திரம். தனக்கு மனசுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யறதுல ரொம்ப உறுதியா இருக்கக்கூடிய அவர்களா இருப்பாங்க. எதுவும் கட்டுப்படாம சுதந்திரமா தனக்கான இடத்தை அல்லது தனக்கான வாய்ப்புகளை தேடிக்கொள்வது இவங்களுடைய பண்பாக இருக்கும். ஸோ இவங்க தானாகவே வளர்ந்து தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்திக்கணும் அப்படிங்கிற ஸ்கில் உள்ள ஆசாமிகளாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்க எதையுமே படிக்கிறத தனக்கு விருப்பமான விஷயங்களை தேடி தேடி படிக்கிறது அப்படிங்கிறத குணமாக கொண்டிருப்பாங்க. அது இன்டர்நெட்லேயோ அல்லது லைப்ரரிலேயோ ஷார்ட்ஸ்லேயோ கூட அவங்க தனக்கு வேண்டிய விஷயங்களை பற்றி என்ன விவரங்களை தேடி பிடிச்சிக்குவாங்க. அதே மாதிரி யார்கிட்டையும் கை கட்டி வேலை செய்ய பிடிக்காதனால சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்கும். அதனால இவங்க கன்சல்டிங் அல்லது ஃப்ரீலான்ஸ் வேலைகளில் ரொம்ப கிங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சில நேரங்கள்ல சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறதுனாலயே மற்றவங்கிட்ட இருந்து ஒதுங்கி தனிமையில மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மிகவும் தனிமை பிரியர்களாக இருப்பாங்க இவங்க. ஸோ தன்னுடைய சுயத்தை இழக்காம தன்னுடைய சுய அடையாளத்தை சுதந்திரமான வழியில வளர்த்து உலகத்துக்கு தன்னோட திறமை என்ன அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆழ்மன வெறி அல்லது உந்துதல் இவங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சுவாதி நட்சத்திரத்தில் முதல் பாதமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பாத வழியா பார்ப்போம். ஸோ முதல் பாதம் அப்படிங்கிறது செயல்ல ஒரு சுதந்திரம் இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இவங்க எப்படின்னா யாரும் எனக்கு சொல்லித்தரல, நானே செஞ்சு பார்த்துக்குவேன், எனக்கு எல்லாம் தெரியும் அல்லது நானே தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு களத்துல இறங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எதையும் தன்னிச்சையா தானா ஆரம்பிக்கிறது தான் இவங்களுடைய ஸ்டைல். இதே இரண்டாம் பாதமாக இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க சிந்தனைகள், யோசனைகள், எண்ணங்கள் முழுக்கமே ஒரு ட்ரெயில் பேஸ்ல தான் இருக்கும். இதை ஏன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வத்தை, ஒரு சோதனை முயற்சி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும். ஸோ ஒரு விஷயத்தை எப்படி செய்யலாம், அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் கால்குலேஷன் மைண்ட்லயே போடுவாங்க. இவங்க மைண்ட ரொம்ப ரியலிட்டிக்கலா பிராக்டிக்கலா அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணக்கூடிய சிந்தனை ஓட்டத்தை கொடுக்கும். இதே மூன்றாம் பாதமாக இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன், இவங்களோட முயற்சி ஒரு பெரிய இலக்கை அல்லது ஒரு தன்னோட சுய மரியாதை, சுய அளவீட்டை, தன்னுடைய செல்ஃப் ஒர்த்தை நோக்கிதான் இருக்கும். மற்றவங்களை சார்ந்து இருக்காம தன்னோட சொந்த உழைப்பால ஒரு குழுவையோ ஒரு நிர்வாகத்தையோ அல்லது ஒரு தொழிலையோ டெவலப் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கடுமையா முயற்சி பண்ணுவாங்க. அதுல வெற்றியும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அவங்களுடைய ஜாதகப்படி. இது நான்காம் பாதமாக இருந்தால் இவங்க ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆழ்மன உந்துதல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த உந்துதல் அவர்களுடைய காலத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. ஸோ மன நிம்மதி, மன வளர்ச்சி, யாருடைய உதவியும் இல்லாம தனக்கான வேலையை, தனக்கான அமைப்புகளை, தனக்கான சாம்ராஜ்யத்தை, தனக்கான குடும்பத்தை உருவாக்கிய திருப்தி உங்களுக்கு வந்து சேரலையேங்கிற விரக்தியை கூட சிலருக்கு கொடுத்துருக்கும். ஸோ இதுதான் சுவாதி நட்சத்திரத்தினுடைய இயல்பு. அடுத்த பதிவுல நம்ம இதற்கு அடுத்த நட்சத்திரம் விசேஷத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.